வெல்கம் பேக் டு ஆர்ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு எபிசோட் 4 பத்தி பார்க்க போறோம். ஆனா இதற்கு முந்தைய பதிவுல இளவரசர் கபிலனை பார்த்து இளவரசர் பரதன் மிகவும் கேவலமா பேசிட்டு இருந்தாரு. புனித பதக்கம் வாங்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீலாம் எதுக்கு உயிரோட இருக்கிற கபிலா அப்படின்னு கேட்டு அவரை ரொம்பவே சங்கடப்படுத்திட்டு இருந்தாரு. இனிமேல் இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? கபிலன் புனித பதக்கத்தை வாங்கினாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்னு எபிசோட் 4 இந்த பதிவுல நாம பார்க்கலாம் வாங்க. அங்க அந்த கூட்டத்துல பரவி இருந்த மக்களும் சரி, பரதன் மட்டும் இல்ல, எல்லாருமே கபிலனை கேளிக்க பொருளாதான் பார்த்துக்கிட்டு கேலி கிண்டலுமா பண்ணிட்டு இருந்தாங்க. இது கபிலனுக்கும் மன உளைச்சலா இருந்துச்சு. அது கபிலன் உடம்புக்குள்ள இருக்கிற இளவரசர் பார்த்திபனுக்கும் மன உளைச்சலா தான் இருக்குது. இதனால அவர் தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு, ஜெய் பார்த்திபா அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. ஏன்னா புனித பதக்கத்தை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வெறி கொண்டு இருந்துச்சு. மகர தேசத்துல புனித பதக்கத்தை 110 பேரால மட்டும்தான் அடைய முடியும். அப்படி அடைஞ்சவங்களுக்கு ராஜ மரியாதை தான் வழங்குவாங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு புனித நட்சத்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட சன்னதிகளுக்கும் வேணும் அப்படின்னா அவங்களும் புனித நட்சத்திரத்தை அடைஞ்சுதான் தீரணும். அப்படி அடைஞ்சா மட்டும்தான் தற்காப்பு கலைகளை கத்துக்கிற அந்த வழிமுறைகளை சொல்லி தரப்படும் அந்த மகர தேசத்துல. இப்படி நம்ம இளவரசர் கபிலன் புனித பதக்கத்தை அடையாத காரணத்தாலதான் கேளிக்கை பொருளா மாறி போனான். இப்ப அங்குள்ள மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, வீரமான தந்தைக்கு பிறந்த கோழையான மகன் அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க. கூடவே அந்த அரண்மனையில ஒரு விஷயமும் கசிஞ்சுக்கிட்டு பரவி வந்துச்சான். அது என்னன்னா, கபிலன் மகர தேசத்து அரசரோட மகனே இல்ல அப்படிங்கிற அந்த சொல் தான் பரவி வந்திருக்கு. அது நந்தினி தேவியார் காதுக்கும் எட்டதான் செஞ்சிருக்கு. அதை கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சுதான் போனாங்க அந்த நந்தினி தேவி அம்மையார். அதே சமயம் மகர தேசத்தின் மந்திரியார் உயரமான இடத்தில் நின்று கொண்டு வழிபாட்டு விழா இப்பொழுது தொடங்க போகிறது என்று சத்தமாக உரக்க கூறினார். உடனே அங்கிருந்த கூட்டம் அப்படியே அமைதியாகிவிட்டது. அதுக்கப்புறம் வழிபாட்டு பீடத்துக்கு அருகில ஒரு அழகான பெண் ஒருத்தி 16 வகையான இசைக்கருவிகளை வாசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. அவள் வாசிக்க ஒவ்வொரு விலங்குகளையா வெட்டி பலிபீடத்துல சாச்சிட்டு இருந்தாங்க. ஆடு, மாடு, கோழி, அன்னி இப்படி ஒவ்வொன்னா வெட்டி வீழ்த்திட்டு இருந்தாங்க பலிபீடத்துல. இப்படி ரத்தங்கள் தெரிக்க புனித வழிபாட்டு திருவிழா ஆரம்பம் ஆனது. தரை முழுவதும் ரத்தம் திக்காக உறைந்து காணப்பட்டது. அதே சமயம் தரையிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு விண்வெளியை நோக்கி பாய்ந்து சென்றது. பின்னர் வானிலிருந்து ஒரு நட்சத்திரம் கீழ் நோக்கி மண்ணை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நேராக அது ஒரு சிறுவன், 6 வயது சிறுவன் இரு புருவங்களுக்கு நடுவில் வந்து முட்டி மோதி நின்றது. அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் கத்தி கூப்பாடு போட்டனர். அதோ பாருங்கள், புனித நட்சத்திரம், புனித நட்சத்திரம் என்று கத்தி கூப்பாடு போட்டனர். அது அப்படியே அந்த சிறுவனின் உடலில் கலந்து சிகப்பாக மாறியது. அதுதான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித நட்சத்திரம். இந்த சிறுவன் தளபதி விஜயவர்மனின் இளம் வாரிசு. தனது 6ஆம் வயதிலேயே பெற்றுவிட்டான் இந்த சிறுவன். இந்த புனித நட்சத்திரத்தின் பெயர் நெருப்பு புனித நட்சத்திரம். 4வது வரிசையில் உள்ளது
இந்த புனித நட்சத்திரம். இந்த பையனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு அங்க கூடியிருந்த மக்கள்ல ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு. மொத்தம் புனித நட்சத்திரத்துல 9 வகைகள் இருக்குது. அதுல முதல் வகை இருப்பதிலேயே கடைசியாக மதிப்பு கொண்டது. 9வது வகை மிகவும் மதிப்பு மிக்கது மற்றும் வலிமையான ஒன்றும் கூட. 9வது வகை புனித நட்சத்திரம். மேலும் இதே போன்ற பல புனித நட்சத்திரங்கள் விண்ணை பிளந்து கொண்டு கீழே இறங்கி ஒவ்வொருவரின் உடலில்லா போய் இறங்கிக் கொண்டே இருந்தது. எல்லாரிடமும் போய் சேர்ந்து விடாது அந்த புனித நட்சத்திரம். அங்கு உள்ள புனித ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தாலும் கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் அதற்கு தகுதியுள்ள போர் வீரர்களின் புருவ நெற்றியிலும் போர் வீராங்கனிகளின் போர் நெற்றியிலும் சேர்ந்தது ஒவ்வொரு புனித நட்சத்திரங்களும். அங்கு இளவரசர் கபிலன் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தார் தனக்கு கிடைக்க வேண்டிய புனித நட்சத்திரத்திற்காக. இன்னொரு முறையில் ஓரமாக தனது தாயார் நந்தினி தேவியார் தனக்காக வேண்டிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் கபிலன். கபிலனுள் இருக்கும் இளவரசர் பார்த்திபன் வேண்டிக் கொண்டார். தனக்கான புனித நட்சத்திரம் எப்பொழுது வரும் ராஜகுருவே, எனக்கு உதவி செய்யுங்கள் ராஜகுருவே என்று தனது கையில் உள்ள அந்த ரத்தின கல்லை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு ராஜகுருவையும் தனது அப்பாவாகிய சேனாதிபதியும் எண்ணி வேண்டிக் கொண்டு இருந்தார் இளவரசர் பார்த்திபன் அவர்கள். கிட்டத்தட்ட வழிபாட்டு விழா இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டது. அங்கிருந்த மக்களும் பரதன் போன்றவர்களும் கபிலனை கண்டு மிகவும் ஏளனமாக கேலியாக பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். கபிலனின் உள்ளும் மிகவும் ஆர்வமும் பயமும் தொற்றிக் கொண்டது. ஆனால் உள்ளிருந்த இளவரசர் பார்த்திபனுக்கு எப்படியாவது அடைந்தே தீருவேன் என்று கண்களை மூடி எழுதிக் கொண்டிருந்தார் இளவரசர் பார்த்திபன். சிறிது நேரம் காத்து கொண்டே இருந்த கபிலனுக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது, நமக்கு புனித நட்சத்திரம் கிடைக்காது என்று நினைத்து கொண்டு தனது தாயார் நந்தினி தேவியிடம் வந்து ஒதுங்கி நின்று கொண்டான். அங்கிருந்தவர்களும் கேலியாக சிரித்து கொண்டு, இவனெல்லாம் ஒரு ஆள் என்று வந்து நிற்கிறான் வழிபாட்டு விழாவிற்கு, இவனை யார் கூப்பிட்டது, யார் இந்த இடத்திற்கு கூப்பிட்டது, கோழை கோழை என்று சொல்லி அனைவரும் அவனை வறுத்து எடுத்துக் கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் கூட கபிலனுக்கு இருந்த சிறு நம்பிக்கை கூட வழிபாட்டு விழா முடியும் சமயத்தில் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. அதே நேரம் அவனின் தாயார் நந்தினி தேவியாருக்கும் சிறிது நம்பிக்கை இருக்கத்தான் செய்தது. வழிபாட்டு விழா தொடங்கிய நேரத்தில் இறுதியில் வழிபாட்டு விழா முடியும் சமயத்தில் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இருவரும் தலை குனிந்து வெட்கி ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தனர். தலை குனிந்தவாறு நின்று என்ன செய்வதென்று புரியாமல் யோசித்து கொண்டிருந்தனர். பார்த்திபனுக்கும் என்னவாயிற்று, நாம் ராஜகுருவிடம் உதவி கேட்டோமே, இன்னும் கிடைக்கவில்லையே, என்னவாயிற்று, எப்படி நாம் அடைவது புனித நட்சத்திரத்தை என்று யோசித்துக் கொண்டே இருந்தார் இளவரசர் பார்த்திபன் அவர்கள். கபிலனின் தாய் நந்தினி தேவியின் ஆசை என்னவென்றால், கபிலன் அந்த புனித நட்சத்திரம் ஒன்றை பெற்றால் கூட போதுமானது. அதற்கு பின்பு நல்ல உடல்நிலை சரியாகி நல்ல நிலைமையில் தனக்கு பிள்ளையாக வாழ்ந்தாலே போதுமானது என்று எண்ணினார். ஆனால் அதற்கான எண்ணம் இப்பொழுது சிதறியும் போய்விட்டது. அதற்கான இருந்த சிறு நம்பிக்கையும் இப்பொழுது போயேதான் விட்டது. அதே போல்தான் கபிலனுக்கும் தனக்கும் இந்த கேலி செய்யும் கிண்டல் செய்யும்
அனைவரிடத்திலும் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒன்றை ஒன்றுதான் நடக்க வேண்டும். அது புனித நட்சத்திரத்தை பெறுவது. அது ஒன்றை மட்டும் பெற்றுவிட்டால் இவர்களின் கேலி கிண்டலில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றுதான் நினைத்து இந்த வழிபாட்டு விழாவிற்கு வந்து சேர்ந்தான் கபிலன். அவனுக்கும் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது இந்த நேரத்தில். இப்படி கபிலனின் எண்ணங்கள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதே சமயத்தில் கபிலனுள் இருந்த இளவரசர் பார்த்திபன் அவர்கள், என்னவாயிற்று? இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு உதவியும் நமக்கு ராஜகுருவிடம் இருந்து கிடைக்கவில்லையே. இந்த வலிமையற்ற உடலில் ராஜகுரு சொன்னது போல வந்து சேர்ந்து விட்டேன். அடுத்த கட்டமாக தற்காப்பு கலைகள், எல்லா கலைகளையும் பெற்றிட நமக்கு தேவை முதல் கட்டமாக புனித நட்சத்திரத்தை பெறுவது. நம்முடைய தேவை இப்பொழுது கபிலனுக்கு ஏற்படுகிறது. நாம் அதை சரி செய்து கொடுத்துதான் ஆக வேண்டும். ராஜகுருவே, எங்கிருக்கிறீர்கள்? எனக்கான உதவியை செய்திடுங்கள் என்று இளவரசர் பார்த்திபன் அவர்கள் கூற, அந்த நேரம் இளவரசர் கையில் இருந்த அந்த ரத்தினக்கல் சட்டென்று வெட்டியது. அதே சமயத்தில் திடீரென்று ஓங்கி ஒலித்தது இடி போன்ற ஒரு சத்தம் மின்னிலிருந்து. வெட்டிய மறுநொடியில் ஒரு புனித நட்சத்திரம் வேகமாக கபிலனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை சற்றும் கவனிக்காமல் இருந்தான் கபிலன். அதோ புனித நட்சத்திரம் கபிலனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கத்திக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் கபிலன் தன் பார்வையை வானை நோக்கி திருப்பினான். நந்தினி தேவியாரும் அதிர்ந்து கொண்டு வானை நோக்கி அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார். அனைத்து கூட்டங்களும், அரசர், அரசி, பரதன் அனைவரும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் வானை நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். என்ன நடக்கிறது? எப்படி நடக்கிறது என்று பரதன் பரிதவித்துக் கொண்டு ஒரு வழியாக திரட்டிக் கொண்டு வந்தான். இளவரசன் கபிலனை கேலியாக பேசிய அனைவருக்கும் வேர்க்க தொடங்கிவிட்டது. கபிலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கிறது இங்கு? நமக்காகவே இந்த புனித நட்சத்திரம் நம்மை நோக்கி வருகிறது. அவனது அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் அளவே இல்லை. இளவரசர் பரதன், எப்படி இந்த கோழைக்கு புனித நட்சத்திரம் கிடைக்கும்? கிடைக்கவே கூடாது என்று உரிமை கொண்டிருந்தான். கபிலனுக்கோ ஆச்சரியம், அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். வேகமாக வந்து இறங்கிக் கொண்டே இருந்தது. கபிலனிடம் வந்து கொண்டிருந்தது அந்த புனித நட்சத்திரம். எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த சமயம் நடந்துதான் போய்விட்டது. கபிலன் இரு புருவங்களுக்கு நடுவில் அந்த புனித நட்சத்திரம் இறங்கி அவன் உடல் முழுவதும் பரவி, அப்படியே புனித ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களுடனும் கடவுளின் ஆசீர்வாதத்துடனும் புனித நட்சத்திரத்தை வாங்கினான் கபிலன். அது முதல் வகை புனித நட்சத்திரமாக இருந்தால் கூட அதை பற்றிய கவலை ஏதும் இல்லை கபிலனுக்கு. ஏனெனில் முதலில் ஒன்றுமே கிடைக்காமல் கேலி கிண்டலுக்கு ஆளாகி தலை குனிந்த கபிலன் இப்பொழுது புனித நட்சத்திரம் கிடைத்ததை கண்டு பேரானந்தம் கொண்டான் கபிலன். கூட்டத்தில் இருந்த சில பேர் கிசுகிசுக்க ஆரம்பித்து விட்டார்கள். வாய்ப்பே இல்லை, இது கபிலனின் திறமையால் கிடைத்தது அல்ல, இது குருட்டு அதிர்ஷ்டமாக அவனுக்கு கிடைத்த புனித நட்சத்திரம் என்று அப்பொழுதும் அவர்களால் ஏற்க முடியாமல் வினவிக் கொண்டிருந்தனர் சிலர். இதனை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த இளவரசர் பரதன், இது எப்படி சாத்தியம்? இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். ஏற்கனவே அதிர்ச்சியிலிருந்து மீளாத இளவரசர் கபிலன் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தார். ஆனால் கபிலன் உள்ளே இருந்த இளவரசர் பார்த்திபனின் ஆத்மா இப்பொழுதுதான் முழுமை பெற்றதாக உணர்ந்து, இதனை எல்லாம் பார்த்து உறைந்து போய் நின்ற கபிலனின் தாயார் நந்தினி தேவி சிறிது நேரம் கழித்துதான் சுய நினைவுக்கு வந்தார். அதன் பின்னர் கபிலனிடம் வந்து, கபிலா, நீ சாதிச்சிட்ட கபிலா,
புனித நட்சத்திரத்தை பெற்றுவிட்டாய் ஒரு வழியாக. இப்பொழுதுதான் எனக்கு உயிரே வந்தது என்று கூறினார் நந்தினி தேவி அழுது கொண்டே. அப்படின்னு சொல்லி கபிலனை கட்டி அணைத்து உச்சி புகழ்ந்தார். அவ்வளவு நேரம் கபிலனையும் கபிலனின் தாயாரையும் ரொம்பவே கேவலமா கிண்டலா பேசிட்டு இருந்த எல்லாருமே தலை குனிஞ்சு நின்னாங்க. அதன் பின்பு கபிலனின் கையை பிடித்து கொண்டு அவரது தாயார் நந்தினி தேவி தலையிலிருந்து நடந்து போனாங்க. அதே சமயத்துல தூரத்துல இருந்து ஒரு திருநங்கை ஓடி வந்து பேசுறாங்க. அவங்க யாருன்னா மகர தேசத்துக்கு சேவை செய்யற ஒரு திருநங்கை. அவங்களோட பேச்சுல ஒரு அலட்சியம் இருந்தது. அரசி நந்தினி தேவியாருக்கும் இளவரசர் கபிலன் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். தங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். உங்களை அரசி சிவகாமி தேவி அவர்கள் தனது கூடாரத்திற்கு அழைக்கிறார்கள். உங்களின் புனித நட்சத்திரத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை அறிதல் வேண்டுமாம். ஆதலால் இருவரும் வந்து சேருங்கள் என்று சொல்லிக் கொண்டு சென்றார். அவ்வளவு நேரம் கபிலனின் தாயார் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போய்விட்டுள்ளது. இப்பொழுது ஏதோ தப்பாக நடக்கப் போகிறது என்று தோன்றியது நந்தினி அவர்களுக்கு. கபிலனும், வாருங்கள் அம்மா, நாம் சென்று ராணியை சந்திக்கலாம், வாருங்கள் என்று கூறினான். ராணி சிவகாமி அரசரின் முதல் மனைவி, நந்தினி தேவியார் இரண்டாவது மனைவி. நந்தினியும் கபிலனும் அரண்மனையில் வாழ்வதை பிடிக்காமல் தான் சிவகாமி தேவி அவர்கள் தனது மகன் பரதனை வைத்து இருவரையும் வெளியில் அனுப்பினார். இதையெல்லாம் நினைத்து நந்தினி தேவி அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்க அதனை தனது தாயின் முகத்தில் பார்க்கிறான் இளவரசர் கபிலன். இளவரசர் கபிலனுக்கு தெரியும் தனது உள்மனதிற்கு சிவகாமி தேவி அவர்கள் சூழ்ச்சி நிறைந்த ஒரு பெண் என்பது. அதனால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் திடமாக வைத்துக் கொண்டான். இருவரும் அரண்மனை உள்ளே சென்று நுழைந்தார்கள். அவர் உள்ளே சென்றதும் அங்கு அரசவையில் இருந்த அமைச்சர்களும் மந்திரிகளும் எழுந்து நின்று மரியாதை செய்தனர். அடுத்த கட்டமாக ராணியின் அறையை சென்று அடைந்தனர் இருவரும். உள்ளே ராணி பார்த்தால் கண் கூசும் அளவிற்கு உள்ள ஒரு ஆடையை அணிந்து உட்கார்ந்திருந்தார். தலையில் தங்கத்தால் ஆன கிரீடம் ஒன்றை அணிந்திருந்தார். ஆனால் சிவகாமி தேவியோ 57 அல்லது 58 வயதுடைய ஒரு வயதான பெண்மணி. ஆனால் கபிலனின் கண்ணுக்கோ 27 அல்லது 28 வயதுடைய நேர்த்தியான அழகான பெண்ணாக கண்ணுக்கு தெரிந்தார். பள்ளிவிடத்துக்கு அருகில் உள்ள ஒரு குடிலில் அமர்ந்திருந்தார் சிவகாமி தேவி அம்மையார். இருவரையும் பார்த்து முகத்தை சுளித்தவாறே கோபத்தில் கூறினார் ராணி சிவகாமி தேவி. அரசர் வெளியூர் சென்றுள்ளார். ஆதலால் இந்த ஆண்டு விழா எனது தலைமையின் கீழ்தான் நடக்கும். மந்திரியாரே, இன்னுமா புனித நட்சத்திரத்தை பற்றிய ஆராய்ச்சியை செய்யவில்லை? என்ன செய்கிறீர்கள் என்று கத்தினார் சிவகாமி தேவி. உடனே மந்திரியார் வேகமாக தலையசைத்து விட்டு தனது கையில் இருந்த இரும்பு புத்தகத்தை துள்ளாவினார். அவர் துள்ளாவி பார்க்கும் போது இறுதியில் அவர் ஒரு முடிவை சொல்கிறார். அது அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அது என்னவென்றால், கபிலன் பெற்ற அந்த புனித நட்சத்திரம் பற்றிய எந்த ஒரு குறிப்பும் அந்த புத்தகத்தில் இடம்பெறவே இல்லை என்பதுதான் அது. உடனே அதற்கு சிரித்தவாறே ராணி சிவகாமி அவர்கள், புத்தகத்தில் இடம்பெறாத நீ பெற்ற அந்த புனித நட்சத்திரத்திற்கான மதிப்பு 0 என்றுதான் நான் சொல்வேன் என்று கூறி சிரித்தார். இந்த இரும்பு புத்தகத்தில் முதல் வகையிலிருந்து 9ஆம் வகை உள்ள புனித நட்சத்திரத்தின் தொகுப்புகள், வரிசைகள்
அதன் பெயர்கள், அதன் மதிப்பு அனைத்தும் இடம்பெற்றிருக்கும். ஆனால் கபிலன் பெற்ற புனித நட்சத்திரத்தை பற்றிய எந்த ஒரு குறிப்பும் இலக்கமும் அந்த புத்தகத்தில் இடம்பெறவே இல்லை. இவர்களின் பேச்சு கபிலனுக்கும் அவரின் தாயார் நந்தினி தேவி அவர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. அது கூடவே அரசி சிவகாமி தேவி என்ன கூறுகிறார் என்றால், இதே போன்று மற்ற தேசத்து போர் வீரர்களுக்கும் நடந்துள்ளது. இருப்பினும் அவர்கள் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று ஏளனமாக கூறினார். அதே சமயம் அங்கு வந்த இளவரசர் பரதன், கொஞ்சம் கூட மதிப்பில்லாத புனித நட்சத்திரத்தை பெற்ற என் சகோதரன் இளவரசர் கபிலனுக்கு ஏற்கனவே உடல் வலிமையற்று 16 வயதில் இந்த நட்சத்திரத்தை பெற்றுள்ளார். இருப்பினும் பரவாயில்லை, வைத்துக் கொள்ளட்டும் என்று வேணா விடலாம் என்று சொல்லி கேலியாக சிரித்தார். ஆனால் இதற்கு மதிப்பும் இல்லை. எனவே இதற்கு 0 மதிப்பு கொடுப்பதுதான் சரியான ஒன்று என்று பரதன் கூற, அதுவும் சரிதான் என்று தலையை ஆட்டினார் அங்கு நின்று கொண்டிருந்த மந்திரி அவர்கள். உடனே அரசி சிவகாமி அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், ஒரே ஒரு புனித நட்சத்திரத்தை பெற்ற, அதுவும் 16 வயதில் மதிப்பே இல்லாத ஒரு புனித நட்சத்திரத்தை பெற்ற கபிலனுக்கு அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதனால் போனால் போகட்டும் என்று ஒரே ஒரு குவளை புனித பானம் மட்டுமே வழங்கப்படுகிறது, இதற்கு மேல் கிடையாது என்று கூறினார் சிவகாமி அவர்கள். இதனை கேட்ட நந்தினி தேவி மிகவும் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்து, மறந்து விட்டீர்களா? இதே போன்றுதான் உங்களின் மகன் பரதனும் அடைந்தார். அவருக்கு எல்லா விதமான புனித பானங்களையும் கொடுத்து எல்லா சம உரிமைகளும் கொடுத்தீர்கள். அதே சம உரிமையை என் மகனுக்கும் தாங்கள் கொடுக்க வேண்டும், மறந்து விட்டீர்களா? இது மிகவும் தவறு என்று எதிர்த்து கேட்டார். தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டதனால் கோபமுற்ற அரசி சிவகாமி அவர்கள், நான் சொன்னது சொல்லியாச்சு, இதற்கு மேல் என் வார்த்தைகளை மீறக்கூடாது, மீறினால் இங்கு நிற்கக்கூடாது, நடையை கட்ட வேண்டுதான் என்று கூறினார் கோபமாக அரசி சிவகாமி அவர்கள் நந்தினி தேவியை பார்த்து. உடனே அங்கு நின்று கொண்டிருந்த மந்திரி அவர்கள், யாரை யாரோடு சமம்படுத்தி பேசுகிறீர்கள்? இளவரசர் பரதன் சிறு வயதிலேயே புனித நட்சத்திரத்தை அடைந்து விட்டான். ஆனால் உங்கள் மகன் 16 வயதில் அதுவும் மதிப்பில்லாத இந்த புனித நட்சத்திரத்தை பெற்றுள்ளான். யாரை யாரோடு சமன்படுத்தி பேச வேண்டும் என்ற அருகதை இல்லையா என்று கூறி ஆக்ரோஷமாக பேசினார் அந்த மந்திரி. இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த மந்திரி சிவகாமி அம்மையாரின் கூட பிறந்த சகோதரன். அதனால்தான் இவ்வளவு காட்டமாக பேசுகிறார் நந்தினி தேவி அவர்களிடம். என்ன காரணம்? நந்தினி தேவி அவர்கள் தனது சகோதரியின் வாழ்க்கையை பங்கு போட்டுக் கொண்டு வந்த 2வது மனைவியாகிய நந்தினி தேவியை கண்டால் பிடிக்காது அந்த மந்திரிக்கு. அதனால்தான் இப்படி பேசுகிறார் அந்த மந்திரி அவர்கள். மேலும் சிறு வயதிலேயே கபிலன் தண்ணி குடிக்கும் போது கூட தட்டிவிடும் மனப்பான்மையில் இருந்தவர்தான் அந்த மந்திரி. அவ்வளவு கோபமும் அவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று கங்கணமும் கட்டிக்கொண்டு அலைந்தவர் அவரும் ஒருவர்தான் அந்த மந்திரி. அரசி நந்தினி தேவியையும் அவரின் மகன் கபிலனையும் எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எல்லா திட்டங்களையும் தீட்டிக் கொண்டேதான் இருப்பார், சதி வேலைகளை செய்து கொண்டேதான் இருப்பார் அந்த மந்திரி. அதனால்தான் இப்படி பேசுகிறார் தனது சகோதரிக்கு அந்த மந்திரியார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அரசி நந்தினிக்கு மிகவும் அதிர்ச்சியும் கோபமும் வந்துவிட்டது. மறுபடியும் அரசி சிவகாமி தேவியிடம் கேட்கிறார், உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள், அவருக்கு கபிலனுக்கு கொடுக்க வேண்டிய புனித பானங்களை கொடுங்கள்,
அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. அதை அறிவினால்தானே அடுத்தடுத்த கலைகளை பற்றிய கற்றுக்கொள்ள முடியும் கபிலனால். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஆவேசமாக பேசினார் நந்தினி அவர்கள். உடனே இதை கேட்டு எரிச்சல் அடைந்த சிவகாமி அவர்கள், நான் கூறிய முடிவை மறுபடி வந்து இடைக்கூறாதே. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். மீண்டும் மீண்டும் என்னுடன் வந்து இப்படி பேசிக் கொண்டிருந்தால் மீண்டும் நீ இரும்பு தடியால் அடி வாங்க வேண்டும். அதனை மனதில் வைத்துக்கொள் என்று மிரட்டினார் அரசி சிவகாமி அவர்கள். இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த கபிலனின் உடம்பில் இருந்த இளவரசர் பார்த்திபனின் ஆத்மா, என்னது, ஒரு பெண்ணை அதுவும் இரும்பத்தடியால் அடித்தீர்களா? இப்படி அடித்து என் தாயை கொடுமைப்படுத்தினீர்களா? ஒரு பெண்ணை கை நீட்டுவதே தவறு என நினைக்கும் நான் என் தாயை அதுவும் ஒரு இரும்பத்தடியால் அடித்து கொடுமைப்படுத்தீர்களா என்று கேட்டு ரத்தம் கொதித்தது, கண்கள் சிவந்தது. அப்படியே நிமிர்ந்து பார்த்தான். முறித்துக் கொண்டு அரசி சிவகாமி அவர்களை பார்த்து ஒரு பார்வை பார்த்தான். கபிலனுக்குள் இருக்கும் புனித நட்சத்திரம் உள்ளே இருக்கும் இளவரசர் பார்த்திபன் எப்பொழுது விஸ்வரூபம் எடுக்கப் போகிறான் என்று மின்னி மறைந்தது. அது புனித நட்சத்திரம். இனி என்ன நடக்கப் போகிறது? அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது? புனித பானம் கபிலனுக்கு கிடைத்ததா இல்லையா? அதற்கடுத்து தற்காப்பு கலைகள், ஆயக்கலைகள், போர்க்கலைகள் அனைத்தையும் கற்றானா இல்லையா? அதற்கு எவ்வளவு தீவினைகள் பரதனின் தாயாரும் செய்தார்கள்? இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது? எல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தெரியும். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திடுங்கள். அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இந்த கதையின் முழு விளக்கம் என்னவென்று. ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். எங்கள் RR Brothers சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செஞ்சிடுங்க. அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த கதையின் முழு விளக்கம் என்னவென்று புரியும். ஸ்கிப் செய்யாமல் ஒவ்வொரு எபிசோட்ஸாக தொடர்ந்து பார்த்திடுங்கள். எங்களுடன் இணைந்திடுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அடுத்தடுத்த பதிவினை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.